ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பரை போலமேற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. 2026 குரு பெயர்ச்சி மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம். குரு பகவான் 2026ஆம் ஆண்டு மீனராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருந்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைய போகிறார். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே குரு பகவான் கடக ராசியில் சஞ்சரிப்பார். மற்ற 11 ராசிகளிலும் அவர் சஞ்சரிக்கும் பொழுது கிடைக்காத ஒரு சிறப்பு பலத்தை இக்கடக ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது பெறுகின்றார். இங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகும் குரு பகவான் உங்களுக்கு சகல விதத்திலும் நன்மையை ஏற்படுத்தப் போகிறார். எந்தெந்த விஷயங்களில் அவர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறார் என்று தெளிவாக பார்ப்போம். முதலில் உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமரும் குரு பகவானால் உங்கள் வாழ்நாளில் இதுவரை நீங்கள் செய்த புண்ணியங்களுக்கான பலனை இனிமேல்தான் அனுபவிக்கப் போகிறீர்கள். உங்கள் குலதெய்வ அனுகிரகம் முழுமையாக கிடைக்கப் போகிறது. தனக்காரகன் புத்திரகாரகனான குரு பகவான் அளவற்ற பொருள் சேர்க்கையையும் தன சேர்க்கையையும் ஏற்படுத்துவார். குழந்தை இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளால் ஆதாயம் ஏற்படும். பிள்ளைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் செய்து மகிழ்வீர்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் உங்களை வந்து சேரும். கூட்டு தொழில் ஷேர் மூலமாக வருமானம் பெறுவீர்கள். கமிஷன் தொழிலில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். மீன ராசியின் அதிபதியான குரு பகவான் உச்சம் பெறுவதால் இதுநாள் வரை நீங்கள் அடைந்து வந்த துன்பங்கள் அனைத்தும் முடிவிற்கு வரப்போகிறது. உங்களின் கர்மாக்கள் கழிந்து நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலனை அனுபவிக்கும் காலம் பிறந்துவிட்டது. மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. இதனால் வரை மீனராசிக்காரர்கள் 7.5 சனி காலகட்டத்தில் ஜென்ம சனியில் கடுமையான துன்பங்களை சந்தித்து வந்திருப்பீர்கள். இனி நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கான பலனை அனுபவிக்க காலகட்டம் பிறந்துவிட்டது. 7.5 சனி காலகட்டத்தில் மீனராசிக்காரர்கள் உயிர் மட்டும்தான் இருக்கு, மற்ற எல்லாம் போய்விட்டது என்று புலம்பிக் கொண்டிருந்திருப்பீர்கள். வேலை போச்சு, நிம்மதி போச்சு, கடனும் அதிகமாகி போயிடுச்சு, உறவினர்கள் நட்பு வட்டாரங்கள் எல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க, வாழவே பிடிக்கல, செத்துலாம் போல தோணுது அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்கள் ஏராளம். நல்லா போயிட்டு இருந்த லைஃப் திடீர்னு ஏதோ செய்வன வச்ச மாதிரி திடீர்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அவரவர் வயதிற்கு ஏற்றாற் போல் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும். புதிதா திருமணம் செய்தவர்களின் நிலை இன்னும் மோசமாக இருந்திருக்கும். உங்களின் சொந்த பந்தங்கள், உறவினர்கள், உடன் பிறந்தவர்களின் மற்றொரு முகத்தை இந்த காலகட்டத்தில் பார்த்திருப்பீர்கள். நட்புகளால் துரோகங்களை சந்தித்திருப்பீர்கள். வேலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்காது. ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கிடைத்திருக்காது. ஆனால் உங்களை விட கல்வி தகுதி குறைவான, பணியில் அனுபவம் இல்லாத நபர்களுக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைத்திருக்கும். எந்த இடத்திலும் உங்களுக்கான சரியான அங்கீகாரம் கிடைத்திருக்காது. இதனால் அதிக மன அழுத்தம், மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீர்கள். இவைகள் மட்டுமல்லாமல் கடன் அதிகரித்திருக்கும். நட்புகளையும் கூட்டாளிகளையும் நம்பி நீங்கள் ஆரம்பித்த தொழில் நஷ்டமடைந்திருக்கும். உங்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் நம்பியவர்களே உங்களை அழைத்து சென்று குழியில் தள்ளியிருப்பார்கள். இதனால் வரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், துரோகங்கள் அனைத்தும் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்ற பிறகு படிப்படியாக சீராகும். உங்களை ஏளனமாக பேசிய உறவுக்காரர்களும் ஊர்க்காரர்களும் மூக்கின் மேல் விரல் வைத்து பார்க்கும் அளவிற்கு உங்களின் வளர்ச்சியானது இருக்கும். தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை காண்பீர்கள். உங்களை விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் ஒன்றிணைவார்கள். நிச்சயம் ஆன பிறகு திருமணம் நின்று போயிருக்கும். அவர்களின் திருமணம் மீண்டும் சீரும் சிறப்புமாக நடைபெறும். குரு பகவான் உங்களின் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வருவதால் அவர் உச்சமடையும் இந்நேரத்தில் உங்களின் தொழிலில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை காண்பீர்கள். புதிய தொழில் ஆரம்பிப்பீர்கள். வேலையில் இதுநாள் வரை உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் கிடைக்கும். ஊதிய உயர்வும் பதவி உயர்வையும் பெறுவீர்கள். அனைவராலும் மதிக்கப்படும் நிலை ஏற்படும். குரு பகவானின் இந்த 5ஆம் இடத்து சஞ்சாரத்தால் மீன ராசியில் பிறந்தவர்களின் தன்னம்பிக்கை முதலில் அதிகரிக்கும். எதையும் சாதிக்கும் துணிவை பெறுவீர்கள். புதிய திட்டங்கள் உங்கள் எண்ணத்தில் உதயமாகும். முகப்பொலிவும் தேக ஆரோக்கியமும் ஏற்படும். தனித்துவமான மனிதராக பலம் வருவீர்கள். 5ஆம் இடம் பலம் பெறுவதால் இளம் வயதினருக்கு புதிய காதல் ஏற்படும். படித்து கொண்டிருப்பவர்களுக்கு உயர்கல்வி படிக்கும் யோகம் ஏற்படும். படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள். பூர்வீக சொத்து கிடைக்கும். குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பேறு ஏற்படும். திருமணமானவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சுப காரியங்களை நிகழ்த்தி மகிழ்வீர்கள். திருமண வயதை உடைய பிள்ளைகளை கொண்ட மீனராசி நேயர்கள்
பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணத்தை நடத்தி மகிழ்வீர்கள். குரு பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதி என்பதால் வேலை இல்லாமல் வேலை தேடிக் கொண்டிருக்கும் மீனராசி நேயர்களுக்கு தற்பொழுது வேலை கிடைக்கும். உங்கள் படிப்பிற்கும் திறமைக்கும் ஏற்ற தகுதியான வேலை கிடைக்கும். இதுநாள் வரை அங்கீகாரம் கிடைக்காமல் ஊதிய உயர்வு இல்லாமல் உழைத்து கொண்டிருந்த மீனராசி நேயர்களுக்கு தற்பொழுது உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப்பெற்று ஊதிய உயர்வை பெறுவீர்கள். அரசு வேலைக்காக தேர்வு எழுதியவர்கள் வெற்றியை காண்பீர்கள். தொழிலில் இதுநாள் வரை நஷ்டங்களை சந்தித்து வந்த மீனராசி நேயர்கள் இனி லாபத்தை காண்பீர்கள். உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு தேவையான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிதாக தொழில் தொடங்க நினைக்கும் மீனராசி நேயர்களுக்கு இது சரியான காலகட்டமாகும். இதுநாள் வரை உங்களை புரிந்து கொள்ளாத உங்கள் முதலாளிகளும் உங்கள் மேல் அதிகாரிகளும் உங்களை புரிந்து கொள்வார்கள். இனி உங்கள் திறமைக்காக நீங்கள் பாராட்டு பெறுவீர்கள். ஊதிய உயர்வு, இன்சென்டிவ் என ஏதேனும் ஒரு வகையில் சன்மானம் பெறுவீர்கள். ஒட்டுமொத்தத்தில் தொழில் மற்றும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவிற்கு வந்து வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் பெறுவீர்கள். குரு பகவானின் பார்வைகளும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய இடங்களிலேயே விழுகின்றது. குரு பகவானின் விசேஷ பார்வையான 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் விழுகிறது. இதனால் தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வந்து சுமூகமான உறவு நிலை ஏற்படும். தந்தை வழியால் ஆதாயத்தை பெறுவீர்கள். அவர் மூலம் கிடைக்க வேண்டிய சொத்துக்களும் ரொக்கங்களும் உங்கள் கைக்கு வந்து சேரும். குரு பகவானின் சமசப்தம பார்வையான 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மகர ராசியில் விழுகிறது. இது உங்களின் லாபஸ்தானமாகும். இதனால் உங்கள் மூத்த சகோதரர்களால் ஆதாயத்தை பெறுவீர்கள். தொழில் மற்றும் வேலையில் லாபங்கள் ஏற்படும். பழைய சொத்துக்கள், வாகனங்களை விற்பதன் மூலம் நல்ல லாபம் காண்பீர்கள். நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த நிலமோ சொத்துக்களோ தற்பொழுது விற்பனையாகி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். கணவன் அல்லது மனைவியை இழந்து வாழும் மீனராசி நேயர்களுக்கு தற்பொழுது மனதிற்கு பிடித்தாற்போல் மறுமணம் அமையும். குரு பகவானின் விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை உங்கள் ராசியிலேயே விழுவதால் மீனராசி நேயர்கள் அதிர்ஷ்டசாலி ஆகிறீர்கள். ஐஸ்வர்யம் அதிகரிக்கப் போகிறது. விஐபிகளின் தொடர்பு ஏற்படும். சமுதாயத்தால் மதிக்கப்படும் உயர்ந்த மனிதர்களின் ஆதரவுகளை பெறுவீர்கள். உறவினர்களும் நண்பர்களும் பார்த்து வியந்து போகும் அளவிற்கு உங்களின் வாழ்க்கை தரமும் நிலையும் உயரும். உங்களை விட்டு பிரிந்து சென்ற நட்புகள், உறவுகள், பெற்றோர்கள் என அனைவரும் உங்களை வந்து சேர்வார்கள். திருமணமாகி பிரிந்து வாழும் தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கிணங்க அவரின் பார்வையை உங்கள் ராசி பெறுவதால் உங்கள் வயதிற்கேற்ப நடக்க வேண்டிய அனைத்து நன்மைகளும் தங்கு தடையின்றி சீரும் சிறப்புமாக நடைபெறும். உங்கள் ராசியில் அமர்ந்து கொண்டு உங்களை படாத பாடுபடுத்திக் கொண்டிருந்த சனி பகவான் குரு பகவானின் சுப பார்வையில் சஞ்சரிக்கப் போவதால் புனிதமடைகிறார். சனி பகவானால் ஏற்பட்ட தீவினைகள் குறைந்து நன்மைகள் ஏற்படும். இதுநாள் வரை சனி பகவானின் 7ஆம் பார்வையால் கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகளும் இரு வீட்டார்களுக்கு இடையே மனஸ்தாபங்களும் ஏற்பட்டிருக்கும். இதனால் சில குடும்பங்களில் விவாகரத்து வரை கூட சென்றிருக்கும். இனி அந்த நிலைமை மாறி சுமூகமான நிலை ஏற்படும். இனி வேலை, படிப்பு, குடும்ப உறவு என அனைத்திலும் இருந்த பிரச்சனைகளும் தடைகளும் விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் மன மகிழ்ச்சியையும் காணப்போகிறீர்கள். இக்குரு பகவான் ஆனவர் மே மாதம் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை பலமாகவும் வலுவாகவும் சஞ்சரிக்கின்றார். இக்காலகட்டங்களில் உங்களுக்கு நன்மையே நடைபெறும். அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் அதிசாரமாக சிம்மராசிக்கு பெயர்ச்சியாகிறார். எனவே நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆகிய 3 மாதங்களும் குருவால் ஏற்படும் நன்மைகள் சற்று குறைவாகவே இருக்கும். 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் குரு பகவான் வக்ரம் அடைந்து மீண்டும் கடகராசியை நோக்கி பயணிக்கிறார். வக்ரகதியில் கடகராசிக்கு வரும் குரு பகவான் நவம்பர் மாதம் வரை அங்கேயே சஞ்சாரம் செய்வார். மீனராசி நேயர்களே, மலை போல் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் பகலவனை கண்ட பனி விலகுவது போல் உங்கள் வாழ்விலிருந்து விலகி சந்தோஷமும் மகிழ்ச்சியையும் அடையப் போகிறீர்கள். இதுநாள் வரை நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகளையும் இன்று உங்கள் நிலையையும் நினைத்து வருத்தம் கொள்ளாதீர்கள். நடந்தவை அனைத்தும் உங்கள் கர்ம வினைக்கான பலனே. இனி நீங்கள் அனுபவிக்கப் போவது நீங்கள் செய்த புண்ணியத்திற்கான பலன். வரும் காலம் நீங்கள் வெற்றியை மட்டுமே பார்க்கக்கூடிய காலம். இதுநாள் வரை நடந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் சனி பகவானே காரணமாவார். இனி அவரால் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. உங்கள் மனம் விரும்பியபடி உங்கள் இயல்பில் இனி வாழப்போகிறீர்கள்.
இக்குரு பெயர்ச்சி காலத்தில் பரிகாரமாக ஒரு முறை கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஆலங்குடி என்னும் இடத்தில் அருள்பாலிக்கும் குரு பகவானை தரிசனம் செய்து உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து விட்டு வாருங்கள். இதுநாள் வரை உங்கள் வாழ்வில் நடந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவிற்கு வந்து நன்மைகள் அதிகரிக்க மனதார பிரார்த்தனை செய்து விட்டு வாருங்கள். மீன ராசியிலிருந்து சனி பகவான் விலகும் வரை சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். வியாழக்கிழமைகளில் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பூக்களை வாங்கி கொடுத்து வழிபட்டு வருவது மேலும் சிறப்பை ஏற்படுத்தும். மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதங்கள் என 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் உள்ளன. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிக அளவு நன்மைகளை சந்திக்கக்கூடிய ஓர் பெயர்ச்சியாக இக்குரு பெயர்ச்சி அவர்களுக்கு அமைகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் குருவின் பார்வையை பெறப்போவதால் உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் தொழில் மற்றும் வேலையில் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் காண்பீர்கள். வேலையில் உயர் பொறுப்புகளுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான் குரு பகவானுக்கு பகை கிரகம் என்றாலும் குருவின் பார்வையை ராசி பெறுவதால் நன்மைகளே ஏற்படும். இதில் கூறப்பட்டுள்ள பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே. தசா புத்திகளுக்கு ஏற்ப பலன்களும் அதன் பரிகாரங்களும் மாறுபடும். மீனராசி நேயர்களுக்கு மோசமான தசாபுத்திகள் நடந்தாலும் குரு உச்சமாக சஞ்சரிப்பதாலும் அவரின் பார்வையை ராசி பெறுவதாலும் பெரிய அளவு கெடுபலன்கள் என்பது இனி நடக்காது என்பதை உறுதியாக கூற முடியும். உங்களின் தனிப்பட்ட பலனை தெரிந்து கொள்ள விரும்பும் மீனராசி நேயர்கள் உங்களின் பெயர், நீங்கள் பிறந்த தேதி, நீங்கள் பிறந்த இடம், நீங்கள் பிறந்த சரியான நேரம் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். 10 நபர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் பிறப்பு ஜாதகத்தின்படி குரு பெயர்ச்சி எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து அதற்கான பலன்களையும் பரிகாரங்களையும் கொடுக்கின்றேன். தேவைப்படுபவர்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மற்றும் பிறந்த விவரங்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மீன ராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.